அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிபிஎன்ஜே அக்ரிமெண்ட் பத்தி குடுத்திருக்காங்க. பிபிஎன்ஜேவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? அதாவது ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டினுடைய அந்த எல்லைகள்ல இருந்து பார்க்கிறப்ப, இப்ப இதுதான் இந்தியானா, இந்தியாவோட கடல் ஓரத்துல இருந்து பார்க்கிறப்ப 200 நாட்டிகல் மைல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமானதா இருக்கும். அத தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிய வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஹை சீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹை சீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும். அந்த ஹை சீஸ்ல வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் நமக்கு சமீபத்துல வெளியே வந்திருந்துச்சு. சைன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு மேற்பட்டு இந்த அக்ரிமெண்ட்ட வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜனவரி 17, 2026ல நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கு. 1990ஸ்ல வந்து வந்திருக்கும். சரிங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் சாரி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த கன்வென்ஷனுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கன்வென்ஷனுக்கு கீழே தான் நமக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம நமக்கு அதிக அளவுல யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படிங்கிறது 1982ல சைன் பண்ணியிருப்பாங்க. எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும்னா 1994ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா? சோ அது ஒரு பருவம் இருக்க நமக்கு வந்து அதிகமா இந்த ஹை சீஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸ வந்து அந்த வேஸ்ட வந்து டம்ப் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. அதனால அங்க இருக்கக்கூடிய மெரைன் ஜெனடிக் ரிசோர்சஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. சரிங்களா? சோ இதெல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க. அதே மாரி இந்த ஹை சீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதிகப்படியான ரிசர்ச்சஸ வந்து பண்ணுவாங்க. அங்க வந்து நமக்கு அந்த டீப் சி ரிசோர்சஸ் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. லைக் வந்து ஆயில் இருக்கா, இல்ல பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் போகும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறது கட்டாயம் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்தியாவை சேர்த்து கிட்டத்தட்ட 143 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க. சோ இதற்கான கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறதும் இனிமேல் நடக்க போகுது. சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. எப்ப நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 17th January 2026ல நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்தது இனோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்க்கான ரேங்கிங்ஸை வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், உலக அறிவுசார் சொத்து அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல முதலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் இருக்காங்க. இந்தியா ஒரு காலத்துல நம்ம 48வது இடத்துல இருந்தோம். இப்ப 38வது இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா? சோ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வெளியிட்ட குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா 38வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 16 மாநிலங்களில் வருவாய் உபரி, அதாவது சிஏஜியோட ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு பினான்சியல் இயர் 2022-23க்கு. அதுல இந்தியாவுல 16 மாநிலங்கள் வருவாய் உபரியை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 12 மாநிலங்கள்ல வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. வருவாய் உபரி அதிகம் உள்ள 5 மாநிலங்கள்ல முதலிடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 37,263 கோடி உங்களுக்கு வருவாய் உபரியாக இருக்கு. இதுவே வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆந்திரம், தமிழ்நாடு, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், பஞ்சாப் எல்லாமே இருக்காங்க. இதுல ஆந்திராவை தான் இருக்கிறதுலே அதிகமான வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலம். 43,488 கோடி ரூபாயாக இருக்கு. அதன் பிறகுதான் தமிழ்நாடு 36,215 கோடி தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறையாக இருக்கு. சரியா? இது முக்கியமான டேட்டா. தமிழ்நாடோட டேட்டாவை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 36,215 கோடி. சரியா? அடுத்தது மனிதம் காத்த மழை மனிதர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. த மவுண்டைன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அவருடைய மலை கிராமம் கேலார் அப்படிங்கிற மலை கிராமத்துல வந்து இருப்பாரு. சோ இவருக்கு வந்து காதல் திருமணம் நடக்குது. அவங்களுடைய மனைவி வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறந்து போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நார்மல் லேபரரா இருக்காரு. இவருக்கு சாப்பாடு கொண்டு வரப்ப அவங்க மனைவிக்கு வந்து பிரசவ வலி அந்த மாதிரி ஏற்பட்டு அந்த கரடு முரடான பாதையில வந்து தவறி விழுந்துருவாங்க. சரியா? சோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா அந்த மலையை சுத்தி தான் கூட்டிட்டு போகணும். மலையை சுத்தி கூட்டிட்டு போகணும்னா 55 கிலோமீட்டர் ஆகும். இப்படி கூட்டிட்டு போறதுக்குள்ள என்ன ஆகுது, அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க. சோ இதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மழைனாலதான் என்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி
அவரு அந்த மலையை 2ஆக பிளக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஊர் மக்கள் யாருமே அவரை வந்து ஆதரிக்காம அவர் வந்து பைத்தியக்காரன் நாட்ட பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாலுமே இவரு விடாமுயற்சியில அந்த மலையை வந்து 25 அடி ஆழத்துக்கும் 30 அடி அகலத்துக்கும் கிட்டத்தட்ட 360 அடி நீளத்துக்கும் வந்து ஒரு தனி ஆளாவே நின்னு இதை பண்ணி முடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஒரு 2007 ஆகஸ்ட் 17ல இறந்து போயிருப்பாரு அவரோட 73 வயதுல. அதுக்கப்புறமா தான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அவரு ஏற்படுத்தின இந்த பாதைக்கு மஞ்சி காட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. 2011ல இந்திய அரசாங்கமே அவர் பேர்ல ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க. த மேன் ஹூ மூவ்ட் த மவுண்டைன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 2015ல வெளியான மஞ்சி த மவுண்டைன் மேன் அப்படிங்கிற படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம 2016ல நம்மளுடைய தபால் துறை அவர் உருவம் பதித்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரியா? சோ அவரை இந்த இடத்துல நம்ம நினைவு கூறுறோம். தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவர் மவுண்டைன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான விஷயங்களை பார்த்துப்போம். நன்றி.